ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி முருகர் கொடுக்குற அருள்வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முருகர் இன்னைக்கு என்ன அருள்வாக்கு கொடுக்குறாங்க, என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன வழிகாட்டல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் படை வீடு வந்திருக்கு. ஓகே, அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும். ஓகே, இந்த கார்டு மூலயமா முருகர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே தான் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அதனால் இந்த இடம் வந்து அன்பின் தொடக்கம், ஒரு வெற்றியோட ஆரம்பம், அருள் வெளிப்பாடு, அந்த மாதிரியான அர்த்தங்கள் எல்லாமே இந்த முதல் படை வீட்டுக்கு வருது. ஸோ இந்த கார்டு மூலயமா, இந்த அருள்வாக்கு மூலயமா முருகப்பெருமான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வரப்போகுது, தடைகள் எல்லாம் நீங்க போகுது, திருமண யோகம் அமைய போகுது, நீங்கள் நினச்ச காரியங்களில் வெற்றி, உங்களோட குற்றம் குறைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு பரிசுத்தமாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் விரும்பினதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த அருள்வாக்கு மூலயமா முருகர் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. முதல் படை வீடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பயணத்தோட முதல் படி. அது வந்து முருகப்பெருமானோட அருளால் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எவ்வளோ தடைகளை பார்த்துருந்தாலும் அது எல்லாத்தையுமே கடக்க செய்து உங்களோட வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலைக்கு முருகப்பெருமான் கொண்டு போக போகிறாங்க. அதை தான் இந்த மெசேஜ் மூலயமா முருகர் அருள்வாக்கா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.